நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எஸ்கியூஎல் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன். எஸ்கியூஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல் நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுதான் இன்னைக்கு வந்து ஒன்றா பார்க்க போறோம். சரியா? ஸோ எஸ்கியூஎல்ல மேஜரா 5 டைப் இருக்கு. ஸோ எஸ்கியூஎல் லாங்குவேஜ்குள்ளேயே நிறைய சப் லாங்குவேஜஸ் அப்படின்வாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப் லாங்குவேஜ் இஸ் கால்ட் DDL. செகண்ட் சப் லாங்குவேஜ் இஸ் கால்டு DML. Third sublanguage is called ECL. Sublanguage is called DCL. டிவி பிராண்ட் பேர் மாதிரி இருக்கு. ஒன்றுனா பார்ப்போம் இது என்ன அப்படின்றத. DCL. ஃபிஃப்த் சப்லாங்குவேஜ் பேர் வந்து DQL. DQL or DRL எது வேணா சொல்லலாம். DQL, DRL வேணா சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப் லாங்குவேஜ்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே DDL என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ DDL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். So DML stands for data manipulation language. TCL stands for transaction control language. TCL stands for transaction control language. DCL stands for data control language. DQL stands for data query language. ஸோ எஸ்கியூஎல் குள்ளேயே நிறைய சப் லாங்குவேஜஸ் இருக்கு. நீங்க எஸ்கியூஎல் கத்துக்கணும் அப்படின்னா அது உள்ள இருக்கிற சப் லாங்குவேஜஸ் எல்லாம் கத்துக்கணும். இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து நீங்க வீடியோஸ் ஃபாலோ பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ டேட்டா டெஃபினிஷன் குள்ள என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா டெஃபினிஷன் குள்ள வந்து சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைனும் பண்றேன், உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜுக்குள்ள என்ன இருக்குன்னா, கிரியேட் இருக்கு, ஆல்டர், ட்ராப். டேட்டா டெஃபினிஷனுக்குள்ள கிரியேட், ஆல்டர், ட்ராப் அண்ட் ட்ரங்கேட். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜுக்குள்ள என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட். இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமிட் அண்ட் இதே மாதிரி DCL குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிராண்ட் அண்ட் ரிவோக். DQL குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். நான் எப்பயுமே டீச்சிங் பண்ணும்போது நான் மெயினாக என்ன பிலீவ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நம்ம எது வேணா ஈஸியாக கற்றுக்கலாம். ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். ஓகேவா? இதை வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல் லாங்குவேஜஸ் இன்டர்வியூல நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, நீங்க வந்து சீக்வல் இன்டர்வியூ, சீக்வல் நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஜாவா டெவலப்பரா போறீங்க, நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டா போறீங்க, நீங்க எங்க போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்ஸ் ஆர் வாட் ஆர் த டிஃபரெண்ட் சப் கேட்டகரிஸ் ஆஃப் எஸ்கியூஎல்ஸ் ஆர் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்ஸ் ஆர் தேர். ஓகேவா? இதை மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா there are 5 types of SQL. First one is data definition language, which consists of create, alter, drop, truncate. The second one is data manipulation language, which consists of insert, update and delete. The third one is transactional control language, which consists of commit and rollback. The fourth one is data control language, which consists of grant and revoke. The fifth one is data query language, which consists of select. Okay, wow. ஸோ என்ன சார் நீங்கள் வந்து கான்செப்டாக சொல்லி தரோன்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்களே மெமரைஸ் பண்ணுற மாதிரி சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்ட் தான். ஸோ இது எங்கெங்கே யூஸ் ஆகணுன்றத சொல்லிடலாம். ஸோ DDL உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும், DML உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுன்றதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். நமக்கு வந்து நான் ஒரு டேபிள்னா என்ன, ரோஸ் அண்ட் காலம்ஸ்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ்கியூஎல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ போன வாட்டி யூஸ் பண்ண இமேஜ் அப்படியே இருந்தால் ரியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இது வந்து டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேபிள்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்னா மேல இருக்குது.
ஓகேவா? இப்போ இந்த டேபிள்ல எத்தனை காலம்ஸ் இருக்கு, இது எல்லாமே டிசைட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா DDL. ஓகேவா? ஸோ DDL எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா என் டேபிள்ல வந்து DDL எங்க எழுதலாம்? ஸோ DDL data definition language is used to define the structure of a table. ஓகேவா? ஸோ டிஃபைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேபிள்னா இதுதான் டேபிளோட ஸ்ட்ரக்சர். இதுதான் டேபிளோட ஸ்ட்ரக்சர். இப்போ என் டேபிளோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, இதுல எத்தனை காலம்ஸ் இருக்கு, இது எல்லாமே டிசைட் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா DDL. ஸோ DDL is used to define the table structure. அதனால தான் அது பேரு data definition language. It is used to define the table structure. ஏன்னா இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்ட்ரக்சர் தெரியுது. சரியா? So it is DDL is used to define the table structure. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை காலம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இத்தனை காலம்ஸ் இருக்கு. சோ இதுதான் வந்து DDL யூஸ் பண்ணுவோம். DDL யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் இத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்ம போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம டேபிள் அந்த டேபிள் கிரியேஷன்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். இப்போ மேலோரமா நீங்க ஒரு அவுட்லைன் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? எவ்வளவு புரியுதோ அவ்வளவு கிராஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போக 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 உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரிய ஆரம்பிச்சோம். சரியா? ஸோ DDL எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டேபிள் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அந்த டேபிள்ல வந்து இது எல்லாமே பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் DDL அப்படின்னா. இப்போ எனக்கு வந்து இல்ல இந்த எம்ப்ளாயி டேபிள்ல வந்து நான் ஒரு புது காலம் ஆட் பண்ணணும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து லொகேஷனோட அதுக்கு தான் இந்த கிரியேட்லாம் யூஸ் பண்ணுது. ஓகேவா? கிரியேட் வந்து இனிஷியலா டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ எனக்கு லொகேஷனோட வேற ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும்னு வச்சுக்கோங்களேன். லொகேஷனோட எனக்கு சேலரி கூட இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு காலம் வேணும். அந்த காலம் நேம் வந்து மேனேஜர் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். SQL எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து DDL அப்படின்றது MGR நேம்னு போடுறேன். மேனேஜர் நேம் போட்டா வருது. ஓகேவா? ஒர்க் ஆகுதுன்னு கிடையாது, கொஞ்சம் பெருசா இருக்கும். சரியா? MGR நேம் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ DDL வச்சு என்ன பண்ணுவோம்னா நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து DML. ஓகேவா? DML வச்சு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா நம்ம டேபிள்ல இருக்க டேட்டாவை ஆட் பண்ணுவோம். ஸோ காலம்ஸ் டிஃபைன் பண்றது DDL, ரோஸை டிஃபைன் பண்றது, ரோஸ் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். பாத்தீங்களா? அது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா DML வரும். DML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஸோ DML வச்சு நான் என்ன பண்ணலாம், DML வச்சு நம்ம வந்து இன்சர்ட், அப்டேட், டெலிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம், இது எல்லாமே DDL. இதை டிஃபைன் பண்றது DDL. இப்போ நான் வேணா எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் ஆட் பண்றேன், அது பேர் வந்து DDL. ஸோ இதுல ரோஸ் ஆட் பண்றது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா DML அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு 3 ரோ ஆட் பண்றேன். டேபிள்ல நான் 3 ரோ ஆட் பண்றேன். அதுக்கு பேர் தான் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். நான் டேட்டாவை என்ன பண்றேன், மேனிபுலேட் பண்றேன். ஓகேவா? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா DML வரும். ஓகேவா? DML வரும். இப்போ நான் என்ன பண்ணலாம், டேட்டாவை என்ன பண்ணலாம், இந்த டேபிள்குள்ள நான் டேட்டாவை இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? நான் என்ன பண்றேன், 3 ரோ இன்சர்ட் பண்றேன். ஸோ இதுக்கு பேர் தான் DML. இப்போ நான் என்ன பண்ணலாம், இன்சர்ட் மட்டும் இல்லாம நான் டேட்டாவை மாத்தலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரோஹித்தோட அட்ரஸ் வந்து மாற்றணும். ஃப்ரம் மும்பைல இருந்து நான் எங்க மாற்றணும் அப்படின்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொல்கட்டான்னு மாற்றணும். ஓகேவா? ஸோ நம்ம அது கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம், இதை வந்து அட்ரஸை வந்து மாற்றலாம். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அப்டேட். இன்சர்ட்ன்றது ரோட்ஸை ஆட் பண்றது, அப்டேட்ன்றது என்ன அப்படின்னா இப்போ நான் மும்பை அட்ரஸ்ல இருந்து என்ன பண்ணலாம், நான் வந்து இதை கொல்கட்டான்னு மாற்றலாம், இல்லைன்னா கோவான்னு மாற்றலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அப்டேட். இன்சர்ட்னா டேபிள்குள்ளார ரோஸ் ஆட் பண்றது, அப்டேட்னா இருக்கிற ரோவை மாத்துறது, டெலிட். இப்போ எனக்கு தேவைன்னா ஒரு ரோ கூட டெலிட் பண்ணலாம். ஸோ நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் 3 ரோ இன்சர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுல வந்து அப்டேட் பண்ணேன். அப்டேட் அட்ரஸ், ரோஹித்தோட அட்ரஸ் வந்து மும்பைல இருந்து கோவா மாத்தினேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ரோ டெலிட் கூட பண்ணலாம். இது எல்லாமே எதுல வரும்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே DML வரும். எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ரோவனா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விராத்தோட ரோ தேவையில்லை அப்படின்னா நான் அப்படியே வந்து அதை டெலிட் கூட பண்ணிடலாம். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் DML. DML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ மேல இருக்கிறது எல்லாமே DDL, டேபிள் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றது எல்லாமே DDL, கீழே இருக்கிறது எல்லாமே DML. சரியா? சார் கோட் லெவல்ல எப்போ காட்டுவீங்கன்னா நம்ம கோட் லெவல்லையும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். எனக்கு முதல்ல வந்து கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம கோட் பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கான்செப்ட் புரியலன்னா உங்களுக்கு கோட் பார்க்கறதுக்கு கொஞ்சம்
கஷ்டமா இருக்கும். சரியா? இது எல்லாமே டிஎம்எல். ஓகேவா? ஸோ மேல இருக்கிறது எல்லாமே டிடிஎல், கீழே இருக்கிறது எல்லாமே டிஎம்எல். ஓகேவா? நான் வேணா இதை வேற கலர்லயும் ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ டேபிள் டிஃபைன் பண்றது பேர் டிஎம்எல், டிடிஎல், கீழே இருக்கிறது ஃபுல்லாவே டிஎம்எல். ரோஸ் ஆட் பண்றது, ரோஸை டெலிட் பண்றது, ரோஸ் அப்டேட் பண்றது எல்லாமே வில் ஃபால் இன்டு தி கேட்டகரி ஆஃப் டிஎம்எல். ஓகேவா? ஓகேவா? இப்போ நீங்க டாக்குமெண்ட்ல பாப்பீங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 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 ரோ, இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இப்போ நான் இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பும்ராவோட அட்ரஸ் வந்து நான் வந்து கொல்கட்டான்னு மாத்துறேன். சரியா? பும்ராவோட அட்ரஸ் வந்து கொல்கட்டா அப்படின்னு மாத்துறேன். கொல்கட்டா. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொல்கட்டாவோட ஸ்பெல்லிங் வந்து தப்பா அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொல்கட்டாவோட ஸ்பெல்லிங் வந்து கொல்கிட்டான்னு அடிச்சிட்டேன், இது வந்து தப்பா அடிச்சேன். சரியா? ஸோ இதை நான் என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து ரோல் பேக் பண்ணலாம். நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லையோ இல்லை வேர்ட்லையோ யூஸ் பண்றீங்கன்னா கண்ட்ரோல் செட்னு கொடுத்தோம்னா எனக்கு வந்து பழைய வேல்யூ வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் டேட்டா பேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம், அதை ரோல் பேக் பண்ணலாம். அதுதான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்றது டேட்டாவை சேவ் பண்றதுக்கும் ரோல் பேக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? டிரான்சாக்ஷன் டிசிஎல் மேலே எழுதியிருக்கேன், அதனால டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் திரும்ப எழுதல. ஸோ இதுல 2 கமாண்ட் இருக்கு, ஒன்று வந்து கமிட், இன்னொன்று வந்து ரோல் பேக். நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை ரோல் பேக் பண்ணலாம். ரோல் பேக் இஸ் சிமிலர் டு நம்ம டாக்குமெண்ட்ல பண்ணும்போது கண்ட்ரோல் ஜெட் அப்படின்னு கொடுக்குமா, கண்ட்ரோல் பிளஸ் ஜெட். அப்போ என்ன ஆகும், நீங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ரோல் பேக் ஆயிடும். ரோல் பேக் ஆயிரும்னா நீங்க ரீடு அப்படின்னு ஞாபகம் இருக்கா, அன்டூ ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஏதாவது தப்பா எழுதுறோம் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டாக்குமெண்ட்ல தப்பா எழுதுறேன் அப்படின்னா நான் அதை வந்து கண்ட்ரோல் செட்னு கொடுத்தேன்னா அதை அப்படியே ரீடு பண்ணிடும், அன்டூ பண்ணிடும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க அதை கரெக்டா எழுதிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே சேவ் பண்ணுவோம்ல. இப்போ நான் இதை சேவ் பண்ணனா என்ன ஆகும்னா இது சேவ் ஆகாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவேன். சரியா? சேவ் பண்ணா எனக்கு கரெக்டா தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணதான் கமிட். ஓகேவா? டேட்டாபேஸ் லாங்குவேஜ்ல எல்லாமே லாங்குவேஜ் தான்மா டிஃபரன்ஸ். எல்லாமே கான்செப்ட் வைஸா பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே நீங்க உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்ட கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ கமிட்ன்றது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் எஸ். ஓகேவா? ஸோ இது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கமிட் பண்றோம். நம்ம எங்கேயாவது இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ரோல் பேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கமிட் அண்ட் ரோல் பேக். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க கமிட் அண்ட் ரோல் பேக் பண்ணிக்கலாம். அது பேர் தான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்றது டேபிள்ல பார்க்கலாம், யார் இதை பார்க்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் டிரைவ்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா அது யாருக்காவது ஷேர் பண்ணணும். ஓகே, இந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து அஜித்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட் அவருக்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா? அது பேர் வந்து கூகுள் டிரைவ்ல நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த டாக்குமெண்ட் மட்டும் நம்ம இவருக்கு ஷேர் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து கிராண்ட் அப்படின்னு. ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்றோம் அப்படின்னா அது பேர் வந்து டேட்டாபேஸ் லாங்குவேஜ்ல அது பேர் வந்து கிராண்ட். ஓகேவா? இல்ல எனக்கு இந்த டாக்குமெண்ட் இவருக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா அது நம்ம கொடுத்த கிராண்ட்டை வந்து நம்ம ரிவோக் பண்ணிக்கலாம். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்றது who can see and who cannot see. அவ்வளவுதான். who can see your table, cannot see your table. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூகுள் டிரைவ்ல வந்து போட்டோஸை போட்டு உங்களுக்கு கிராண்ட் கொடுத்து லிங்க் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஓகே இந்த போட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்றாரு, உங்க ஃப்ரெண்டு அந்த ட்ரிப் போட்டோவை உங்களோட ஷேர் பண்றாரு. தட் இஸ் கால்ட் கிராண்டிங் ஆக்சஸ். இல்ல இவனுக்கு ஷேர் பண்ணக்கூடாது, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தெரியாம ஷேர் பண்றோம். ஓகேவா? அவர் வந்து அந்த ட்ரிப்புக்கே வரல, சரி அவர் கோச்சி பாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆக்சஸ் திரும்ப ரிவோக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ who can see your table and who cannot see your table. இதுக்கு வந்து 2 கமாண்ட் இருக்கு. இன்னொன்று வந்து கிராண்ட், இன்னொன்று வந்து ரிவோக். கிராண்ட்னா கொடுக்கறது, ரிவோக்னா கொடுத்தது திரும்ப வாங்குறது. கிராண்ட்னா என்ன, ஒரு விஷயம் கொடுக்குறோம், கிராண்டிங் ஆக்சஸ். ரிவோக்னா நீங்க கொடுத்த கிராண்ட்டை திரும்ப எடுத்துக்கிறது பேரு ரிவோக். இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து டேட்டா query லாங்குவேஜ். டேட்டா query லாங்குவேஜ் தான் நீங்க அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா query லாங்குவேஜ்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். டேட்டா query லாங்குவேஜ்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டேட்டா query லாங்குவேஜ்ல வரும். ஸோ செலக்ட்னா இந்த டேபிள்ல
ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், DDL பண்ணுவேன். DDL பண்ணனா இந்த டேபிள் எல்லாமே கிரியேட் ஆயிரும். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா டேபிள்குள்ள டேபிள் டெஃபினிஷன் கிரியேட் பண்றேன், தட் இஸ் கால்ட் DDL. இப்போ என்ன பண்றேன், டேபிள்ல இருக்க டேட்டாவை ஆட் பண்றேன், தட் இஸ் கால்ட் DML. DML ல 3 கமாண்ட் இருக்கு, இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், 4 ரோ இன்சர்ட் பண்றேன், அதுல ஒரு ரோ அப்டேட் பண்றேன். தோனி சேலரி ஒன்று ஏற்றிடலாமா? இப்போ நான் என்ன பண்ணேன், 3 ரோ இன்சர்ட் பண்ணேன். இப்போ என்ன பண்றேன், நெக்ஸ்ட் டேட்டாவை அப்டேட் பண்றேன். ஓகேவா, ஒரு சேலரி அப்டேட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையில்லைன்னா ஒரு ரோ வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல் திஸ் வில் கம் இன் தி கேட்டகரி ஆஃப் DML. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கே போயிட்டு Ctrl+S. அப்போ என்ன ஆகும், டாக்குமெண்ட் சேவ் ஆயிடும். ஏன்னா தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், Ctrl+Z போட்டேன்னா நான் போட்ட திரும்ப வந்துடும். ஓகேவா. ஆனா நான் கரெக்டா போட்டிருக்கேன், என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு சேவ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இப்போ நான் என்ன பண்ண, சேவ் பண்ணேன், காட்டிச்சா சேவிங் சொல்லி. தட் இஸ் கால்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த டேபிள் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம், யாருக்கு ஆக்சஸ் கொடுக்காது அப்படின்றத எப்படி பண்ணுவோம்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜை வச்சு பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் கிராண்ட் அண்ட் ரிவோக். 5th கான்செப்ட் வந்து செலக்ட் கமெண்ட். செலக்ட்னா நான் இங்க இருந்து இந்த டேபிள்ல இருந்து செலக்ட் பண்ணுவோம், எந்த ரோ வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம். ஓகே, எனக்கு வந்து சென்னையில இருக்க எம்ப்ளாயிஸ் மட்டும் காட்டு, எனக்கு மும்பைல இருக்க எம்ப்ளாயிஸ் மட்டும் காட்டு, எனக்கு யார் யாரோட எம்ப்ளாயிஸோட ஏஜ் வந்து 38க்கு மேல இருக்குன்னு காட்டு, எனக்கு யார் யாரோட ஏஜ் வந்து 35 கீழே இருக்குன்றது காட்டு, எனக்கு யார் யார் வந்து இந்த நாளுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிருக்காங்க காட்டு. அது எல்லாமே வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா query லாங்குவேஜ்ல வரும். டேட்டா queryனா queryன்றது அப்படின்னா கேள்வி. Do you have any queries அப்படின்னு கேட்பாங்க கிளாஸ்ல. Do you have any questions? Do you have any queries? பேங்க்லாம் போனீங்கன்னா சார், do you have any queries அப்படின்னுவாங்க. queries-னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ நம்ம டேபிள்ல எப்படி இன்டராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா query பண்ணி தான் இன்டராக்ட் பண்ணுவோம். சரியா, தட் இஸ் கால்ட் டேட்டா query லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறோம். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், அடுத்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ query, செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா அது என்ன வரும், DQL வரும். இதுல வரும் DQL வரும், டேட்டா query லாங்குவேஜ். அதுல என்ன வரும்னா மெயினா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ query. ஏன்னா இதுக்கு தான் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்க, எப்படி ஒரு query எழுதணும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எப்படி ஒரு queryனா அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்றது, செலக்ட் இருக்கணும், ஸ்டார் இருக்கணும், ஃப்ரம் இருக்கணும், டேபிள் இருக்கணும், அது எல்லாமே நம்ம அடுத்த செஷன்ஸ்ல பார்ப்போம். சரியா.